காளமாட்டுக்கு முன்னாடி போய் ரெட் கலர்ல இருக்க ஏதோ ஒரு துணி எடுத்து காமிங்க. காளமாடு உங்களை என்ன பண்ணுதுங்கிறத ரியாக்ஷன் பார்க்கணும். ஏங்க நான் என்ன பாவம் பண்ணேன்? காளமாடு குத்தி ஏதாவது கிழிச்சு என்ன ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஸ்டோரிஸ் ஆஃப் ஜாவித் சேனல்ல யாருமே இல்லாத மாதிரி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க்கை உங்களுக்காக எடுக்கிறேன், வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க சுகுந்தர ஒரு நாய்கிட்ட போய் விளையாண்டு இருந்தாங்க. அது சும்மா தாறு மாறு தக்காளி சோறுன்னு விளையாண்டு இருந்துச்சுங்க. எடுத்தோடனே காளமாடிக்கிட்ட போக பயமா இருக்குன்னு பசுமாடிக்கிட்ட போய் விளையாண்டு இருந்தாங்க. அது ஏதோ திங்க கொடுக்குறோன்னு நம்ம முன்னாடியே பார்த்து வந்துட்டு இருந்துச்சுங்க. அடுத்து நம்ம மெயின் கேரக்டரான காளமாடிக்கிட்ட போய் களம் இறங்கிட்டோங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்கச்சவேன் இருக்க ஒரு ரெட் கலர் துணி எடுத்து அந்த காளமாடு முன்னாடி காட்டினோடனே காளமாடு நம்மளை முட்டுறதுக்காக கொம்ப தூக்கி நின்றுட்டு இருக்குங்க. எனக்கு ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுங்க. சத்தியமா சொல்றேன், இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் எப்படி தான் பண்றாங்கன்னே தெரியலப்பா. எனக்கு இருக்க பயத்துக்கு இந்த டாஸ்கே வேணான்னு இந்த ஊரை விட்டு ஓடி இருப்போமா. பட் இருந்தாலும் உங்களுக்காகவே இந்த மாதிரி டாஸ்கை ரிஸ்க் எடுத்து பண்றனாலே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்றேன் அழுத்தி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து அந்த மாட்டுக்காரங்க வந்து யாரில் நீ எங்க மாட்டுக்கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு அந்த மாட்டை பரட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ காய்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம காளமாட்டுக்கிட்ட விளையாண்டது. ஸோ ஆக்சுவலாக நம்ம காளமாடு கூட ஜாலியாக ஃபன் பண்ணி இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். அதை நம்ம துன்புறுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. ஸோ காளமாடுக்கிட்ட போகும்போதே ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி நான் காளமாடுக்கிட்டலாம் போனதே கிடையாது. அதில் போய் கொஞ்ச நேரம் விளையாடலாம், அந்த ரெட் கலர் துணி வச்சு விளையாடலான்னு பார்த்ததுமே அது ஒரு மாதிரி உருமுற மாதிரி வந்து முட்டுற மாதிரிலாம் வந்துச்சு. சரி ஃபைனலாக விளையாண்டு முடிச்ச பிறகு தக்காளி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தோம். அது அப்பவுமே முட்டுற மாதிரி தான் வந்துச்சுங்க. அதனால் அங்கேருந்து அப்படியே நம்ம பசுமாடுக்கிட்ட வந்து நம்ம தக்காளி கொடுத்தாச்சுங்க. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். நம்ம காளமாடை துன்புறுத்தணும், மாடை நம்ம துன்புறுத்தணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. சும்மா நம்ம ஜல்லிக்கட்டெல்லாம் போய் விளையாடுற அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஏதாவது மாடு காளமாடு கட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கிட்ட போய் கொஞ்சம் லைட்டாக ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். அதை பண்ணியாச்சு. இந்த வீடியோ யாரும் தப்பாக எடுத்துக்கிட்டு என்னடா காளமாடை போய் துன்புறுத்திட்டு இருக்கல உனக்குலாம் அறிவில்லை அப்படின்னா யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ மட்டும் பாருங்கள். ஸோ டாட்டாங்க.